இன்னைக்கு 5 கிலோ பூக்கண்ட மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாழை இலையில் சுற்றி இன்றைக்கி வந்து சுட போகிறோம், சுட்டு சாப்பிட போகிறோம், மக்களுக்கும் கொடுக்க போகிறாங்க. எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து மீனை வந்து சுத்தம் பண்ணிடலாம். சீக்கிரம் வாடா, மீன் என்ன வெயிட்டாக இருக்குது? மீன் என்ன வெயிட்டு? செம்ம வெயிட்ரா. செம்மையாக வருது. இதே மாதிரி மீன் ஃபுல்லாக உள்ள எல்லா செதிலையும் எடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம இருக்கிற லொக்கேஷனை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் வந்து அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடிச்சிடறேன். வாயை பாருங்க, மொட்டு வாய் உன்னோட குறிச்சா இருக்க வாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டோங்க. சுத்தம் பண்ண மீனை வந்து இப்போ வந்து தொங்க விட போகிறோம். எதனால பார்த்தீங்கன்னா, மீனை வந்து கீறதுக்காக தொங்க விடுறோம். கீறி அப்படியே நம்ம தொங்க விட்டோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து என்ன ஆகும்னா, மீனில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க மீன். அதனால தான் வந்து இப்படி தொங்க விடுறோம். இப்போ வந்து இதை ஃபுல்லாக கீறி விட போகிறோங்க. இப்போ மீனை தோலை உடச்சி தொங்க விட்டாச்சு. இப்போ கீறுறோம். இதை மாதிரி கீறி விட்டால் தாங்க மீன் வந்து நல்லா மசாலாலாம் இறங்கும். இப்போ வந்து பீஸ் போட்டு சமைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி கீரை தேவையில்லை. ஏன்னா அது சின்ன சின்ன பீஸ் தான். இது முழு மீனாக செய்யும் போது இந்த மாதிரி கீறி விடுறது நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து நல்லா கீறி விட்டுருக்காங்க. இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கட்டும். அந்த கீறினதுலேருந்து ரத்தம் தண்ணி எல்லாமே இதில் வந்து வடிஞ்சிரும். வால் வழியாக அப்படியே வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து சமைச்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மசாலா வந்து இப்போ ரெடி பண்ணிடலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனை கிரில் பண்ணுறதுக்கு மசாலா ஐட்டம்லாம் வச்சுருக்கோம். ஒன்றா என்னென்னங்கிறத பார்த்துடலாம். மஞ்சத்தூள் வச்சுருக்கோங்க, அடுத்தது மிளகுத்தூள், அடுத்தது இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம், நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், தனி மிளகாத்தூள், ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், தேவையான அளவு உப்புங்க. இவ்வளோ தாங்க தேவையான பொருள். எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கீறி தொங்க விட்டுருக்கோம் மரத்தில். அந்த மீனில் அப்படியே தடவி அப்படியே நெருப்பில் போட்டு வாட்டி செம்மையாக எடுத்து சாப்பிட பாருங்க. இப்போ வந்து மசாலாவை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாங்க, காற்று அடிக்குது கடற்கரையில். அடுத்ததாக மிளகுத்தூள் வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு, இடித்து வச்ச இஞ்சி பூண்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா காரத்துக்கு தனி மிளகாத்தூள் வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வச்சுருக்கோங்க, அந்த நல்லெண்ணெயும் இதுலேயே சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கோம், அந்த எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்புங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மசாலா செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மசாலா இட்லி தோசைக்கு பக்காவாக இருக்கும்ல, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணி இந்த கேப்பில் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. இப்போ வந்து சுத்தம் பண்ணி தொங்க விட்ருக்க மீனில் அப்படியே தடவி வாழை இலையை சுருட்டி செம்மையாக சுட்டு எடுத்து சாப்பிட்ற போகிறோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து மீனில் தடவிடலாங்க. இப்போ வந்து மீனை சுடுறதுக்கு மசாலா செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. அந்த மசாலாவை அப்படியே மீனில் வந்து தடவி எடுத்து வந்து சுட போகிறாங்க. மசாலா அப்படியே ஃபுல்லாக தடவியாச்சுங்க. மசாலா ஃபுல்லாக தடவியாச்சு. எல்லா பக்கமும் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் மசாலாவை. இப்போ வந்து மீனை வந்து அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோங்க. வாழை இலையே இந்த மாதிரி சுற்றிட்டு, இந்த இலையை இப்படி சுற்றிட்டு இன்னொரு இலையை வச்சு மூடிடலாம். முடியாச்சு. ஓகே.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாழை இலை மேலே வந்து இந்த ஃபாயில் பேப்பரை வந்து சுத்த போகிறோம். எதனால் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நெருப்பில் வந்து வாழை இலை போட்டோம்னா சீக்கிரமாக கருகிடும். அதனால் வந்து இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரை சுற்றிட்டோம்னா அப்படியே இருக்குங்க, சூப்பராக வெந்திருக்கும், கருகாமலும் இருக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து நல்லா ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா சுற்றிட்டோங்க. இப்போ வந்து நம்ம வந்து நெருப்பை எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மீனை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து நெருப்பில் போட்டு சுட போகிறோங்க. உழைப்பாளி இல்லாத நாடுதான் இங்கு இல்லை ஜோரா. பாரு பூந்து விளாசுறாப்புல காட்டுக்குள்ள. மீனை ஒன்று போட்டுருவோமா? போட்டுடலாம். வாழை மீன், வஞ்சர மீன், நெத்திலி மீன், சுறா மீன், சங்கரா மீன், கெளுத்தி மீன், எல்லா மீனும் இருக்குது. மீனை வந்து இப்போ வந்து நெருப்பில் போட்டுடலாங்க. இன்னும் வந்து மேலே வந்து மட்டையெல்லாம் போட்டு நல்லா கொளுத்த போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னாங்க நம்மளோட மீன் வந்து வெந்துகிட்டு இருக்குங்க. ஒரு அரை மணி நேரம் வெந்ததுன்னா மீன் வந்து செம்மையாக ரெடி ஆகிடும். எடுத்து சாப்பிட்டுட்டு எப்போ இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறோம். இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணுங்க வேவறதுக்கு. இப்போ வந்து நம்மளோட மீன் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க. இப்போ நாங்கள் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா மேலே போட்ட அந்த கட்டையெல்லாம் நல்லா எரிஞ்சு சாம்பலாக மாறிட்டுங்க. ஆனால் அனல் கிட்ட போக முடியலை, அந்தளவுக்கு இருக்குது. பயங்கரமாக இருக்குது. பா கடுப்பாக இருக்குது. ஒன்று மீன் இருக்கா, அதுவே டவுட்டாக இருக்குது. ஆஹா, மீன் இந்த பாருங்க வச்சுக்கிட்டு. பிளேட் எடுத்துக்குவா. ஓகே, எடுக்கவா? செம்மையாக நல்லா மொறுன்னு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, நல்லாவே வெந்துட்டுங்க. வந்து தூக்கிட்டு போய் வச்சு நல்லா ருசிக்க போகிறேன். பார்த்து தூக்குங்க. சுடுது. மீன் பயங்கரமாக வெந்திருக்குங்க. பார்த்து எடுத்துட்டு போங்க. சுடுதே. செம்மையாக சுடுது. இங்கே ஊற்றி எடுத்துட்டு அப்புறம் மீன் செம்மையாக இருக்குது. பார்த்துருவோமா? அவங்களோட மீன் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. நான் இந்த அளவுக்கு வேகும்னு நான் எதிர்பார்க்கல. நல்லா போட்டு கொளுத்திவிட்டோம் போல். ஆனால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வாழை இலை சருகெல்லாம் அப்படியே முறுமுறுன்னு ஆயிடுச்சு. அந்த ஃபேவரட் மண்டை அங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. வாழை இலையெல்லாம் அப்படியே மேலே ஒட்டியிருக்குங்க. அதெல்லாம் அப்படியே எடுத்துடலாங்க கத்தி வச்சு. நம்மளோட சுட்ட மீன் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ வந்து நாங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோங்க. இப்போ வந்து நம்மளோட சுட்ட மீன் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ வந்து முள் இல்லாமல் அதை உதுத்து எடுக்க போகிறோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளும் சாப்பிட்ணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். அதனால் வந்து முழுசாக வச்சுருந்து எதுவும் பண்ண முடியாது. இப்போ வந்து இது வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோங்க. அப்படியே அக்கக்கா பிரித்து மேய போகிறோம். அப்படியே செம்மையாக வந்துருக்குங்க. சுடுதே. ஆஹா, இன்னும் டேஸ்ட்டே பார்க்கலையே. அப்புறம் என்ன உரைக்குறா சுடுதுரா. இங்கே வாய பாரு. வேற லெவலில் இருக்குப்பா. ஆஹா, பயங்கரமாக சுட்டு செம்ம சூடு. அல்டிமேட்டாக இருக்குது. முடிஞ்சிட்டுப்பா. இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன்ப்பா. முள்ளு தான் இருக்குது. அது எனக்குப்பா. அது அந்த முள்ளு உனக்கா? சாப்பிட போகிறேங்க. இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்காக. வேறு லெவல். பிச்சு ஊறுதுப்பா. எனக்கும் வச்சு திங்குதேப்பா. தலை என்னோட ஃபேவரெட்டு. ஆஹா,
இது தாங்க செம்ம டேஸ்ட்டாகும் தலையிலேயே. இன்னும் வீடியோ எடுக்காமல் இங்கே பார்க்குற கேமரா பாரு தம்பி. எனக்கு எச்சி விடுது உண்மையில மக்களே. நான் போய் சொல்ல, எனக்கு அதுக்கு மேலே எச்சி விடுது திங்கிறத பத்தல. கொட்டுருமா திங்கிறான் மீனை பாருங்க. மீன் பிரியனப்பா. மீன் எப்படி எப்படி திங்கிறமோ அப்படி எப்படி திங்கிறாங்க. கண்ணை விட்டு வைக்க முடியாதானே. கண்ணு வேற லெவல் டேஸ்ட்டு. இப்போ மீனோட இந்த எலும்பு இருக்கு பாருங்க, ஜாயிண்ட்டு, அதை எடுத்து இப்படி உறிஞ்சோம்னா இப்போ அந்த மீனை வந்து நாங்கள் சுட்டு சாப்பிட்டாச்சுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. பாக்கி வந்து மீன் வச்சுருக்கோம், அந்த மீனை வந்து மக்கள் கொடுக்கணும். இப்போ இங்கேயே பேக் பண்ணலாம்னு நினச்சோம். மழை வந்து பயங்கரமாக வருதுங்க. இப்போ இங்கே பேக் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம்னா வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நாங்கள் நனைஞ்சு தான் போவோம். அதனால் வந்து மீனை எடுத்துகிட்டு ஓட்டமாக ஓட போகிறோம் வீட்டுக்கு போய் பேக் பண்ணிவிட்டு மழை விட்டதுக்கு அப்புறம் கொண்டு போய் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. எனக்கு கிடச்சது வந்து இந்த ஒரு மண்டையும் இதில் உள்ள வாலும் கிடச்சிது. இந்த முள்ளுக்கு என்ன கிடச்சிது? கேமராமேனுக்கு ஒன்றும் கிடைக்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனுக்கு அதையும் கிளிக் பண்ணுங்க. யாரும் திட்டாதீங்க, என்னடா இவ்வளோ பெரிய மீன் திங்கிறலாம் திட்டாதீங்க. நான் உண்மையாக சொல்ல போனால் இவ்வளோ திங்கலை. திட்டுங்க, எனக்கு கொடுக்கவே இல்லைங்க மீன். இந்த தலையை சாப்பிட்டேன், அப்புறம் வந்து இந்த வாலில் கூட எனக்கு வந்து கொஞ்சம் கருகி போயிடுச்சு. இந்த மண்டை மட்டும் தான் நான் சாப்பிட்டது உண்மையாக சொல்ல போனேன். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு போய் சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. மழை விட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு கொடுக்க போகிறோம். நைட் ஆனாலும் இப்போ வந்து மழை ஆரம்பிச்சிடும். எத்தனை மணிக்கு மழை விடுதோ அப்போ வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். நீங்கள் வந்து உணவளிக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருந்து மதுரை ஜிகர்தண்டா தாங்க உணவளிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து என்ன சாப்பிடும் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச வந்து மீன், சுட்ட மீன், அப்புறம் வந்து வாட்டர் பாட்டிலோட இன்றைக்கி வந்து சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. உணவளித்த அந்த அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. அவங்க வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து டீலர்ஷிப் கொடுக்குறாங்க ஜிகர்தண்டாவுக்கு. நீங்களும் வந்து ஜிகர்தண்டா வாங்கி நீங்கள் வந்து டீலர்ஷிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நாங்கள் பேக் பண்ணி முடிச்சுட்டு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. பாட்டி அவருக்கு அக்கா சாப்பிட்டியாக்கா? சாப்பாடு குடு எடுத்து கொடு.